Hey friends, very good morning. I'm Jivanandam Store Actor. Today வந்து வெஸ்டேஜ் ஆப்பில் எப்படி வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெஸ்டேஜ் ஆப்பில் வந்துட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ நான் எக்ஸாம்பிள் சோப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த சோப்புக்குள்ளே போனேன், அதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கிளிக் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைட் கீழே அங்கே போய்ட்டு சேவ் ஆகும். இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்கிற இடத்துல ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் கிளிக் பண்ணால் மைனஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் மை கார்டுக்குள்ளே வந்துடுறேன். உங்களுக்கு தேவையான அப்பெல்லாம் சூஸ் பண்ணிக்குவோங்க. நான் எனக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா, ஓகே நான் சூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ எனக்கு அட்ரஸ் ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்க்கு வந்துட்டு மேலே வந்து ஹோம் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ரஸ்லாம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்து வந்து வெளியே வந்துட்டு கீழே வந்து மை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலாம் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக் அவுட் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ணுறீங்க அப்படின்னா 2 மினிட்ஸில் உங்களுக்கு பாயிண்ட் வந்து ஆட் ஆகிரும். சீக்கிரமாகவே ஆட் ஆகிரும். ப்ளஸ் வந்து ஒரு 2 டேஸ் வந்து ஒரு 4 டேஸில் ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு வந்து கைக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். அக்கௌண்ட்டில் தான் கண்டிப்பாக மணி இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்குது. நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டேட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஆட் வவுச்சர் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட டேட் இருக்குது, அந்த டேட்குள்ளே பண்ணுங்கள். ஓகே, இவங்களுக்கு வந்து இல்லை. ஓகேங்களா, பரவாயில்ல. ஆனால் ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீட் நான் வந்து கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ்குள்ளே போகும். அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூவாக இல்லாத ஒரு இடத்துக்கு மேக்ஸிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, ஓகே இப்போ நான் வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தான். ஓகேங்களா, செகண்ட் டைம்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மேலே, ஓகே மினிமம் ஒரு 2000 ருபீஸ்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ் டெலிவரிஸ் கேட்பாங்க. அப்படிலாம் பக்கத்துலேயே எனக்கு வந்து ஷாப் இருக்குது, வெஸ்டேஜ் ஷாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய்ட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக வெஸ்டேஜ் ஆப்பில் போய்ட்டு வெஸ்டேஜ் ஸ்டோருக்கு போய்ட்டு உங்கள் ஐடி நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஆன்லைனில் பண்ணால் மினிமம் 2000 ருபீஸ் மேலே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே, கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 65 ருபீஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா பே அப்படி கன்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே சின்னதாக க்ரீன் கலருக்கு பதிலாக பேன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பேடிஎம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேடிஎம் வந்து கிளிக் பண்ணுங்கள். பேடிஎம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ளே ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து யூபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் செகண்டாக, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஃபோன்பேவா கூகுள் பேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் பாஸ்வேர்டு, ஓகே நீங்கள் எதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் ஆகும். ஓகே, சென்ட் ஆகிடும். அதே மாதிரி சென்ட் பண்ண உடனே வெளியே வராதிங்க. இந்த மாதிரி பேக் டு ஹோம் பேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெளியே இருக்கணும். ஓகேங்களா, பேக் டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டில் உங்களுக்கு வெஸ்டேஜ் ஆப்பில் பாயிண்ட் வந்து ஷோ ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், வெஸ்டேஜ் ஆப்பில் ஒரு 30 செகண்ட் கூட ஆகலை, அதுக்குள்ளே டக்குன்னு வந்து பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக சூப்பராக வந்து என்ன வெஸ்டேஜ் எடுத்து பண்ணுங்கள். ஒரு பெரிய அளவு ஃப்யூச்சர் இருக்குது. தேங்க்யூ, விஷ் யூ வெல்த்.